இன்றைக்கினா மட்டன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா ஹோட்டலில் இருக்க மாதிரியே டேஸ்ட் இருக்கும். வாங்க கிச்சனுக்குள் போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற சமையல் வீடியோ உங்களுக்கு வரும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேங்க. குக்கர் நல்லா சுழட்டும். காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் நல்லா வறுத்து தோல் உரிச்சது போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்குங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, தோல் உரிச்சது. இதையும் நல்லா 2 நிமிஷம் நல்லா வதங்க. தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இந்த தேங்காயோட ஸ்மெல், பச்சை ஸ்மெல், வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் இதெல்லாம் போகிற வரைக்கும் 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கலர்னால் தேங்காய் பிடிச்சிரும், அதனால் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம எல்லாம் வறுத்து வச்சுருந்த எடுத்து கொட்டிக்கோங்க. எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். நல்லா பட்டை, லவங்கம், இலை இதெல்லாம் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே இதெல்லாம் போட்டுருங்க. வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சது 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சு போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயம் 5 நிமிஷம் நல்லா வெங்காயம் வதங்கணும். கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. வெங்காயம் அடி பிடிச்சிட போகுது, தீஞ்சிட போகுது. அதனால் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சிங்க. இப்போ நான் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்க போகிறேன். நல்லா அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. அப்படியே விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும், இஞ்சி பூண்டு தீஞ்சிரும். அதனால் கிளறிக்கோங்க. கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கிளறிட்டோம். நல்லா தக்காளி நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போன பிறகு இந்த தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்குற வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. நல்லா தக்காளி மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் 1/2 கிலோ மட்டனை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போ நாம் இந்த மட்டனை இந்த இதில் போட்டு நல்லா வதக்க போகிறோம். நல்லா இந்த எண்ணெயிலே தக்காளி வெங்காயத்தில் நல்லா வதங்கட்டும். மட்டனை கொஞ்சம் நல்லா வதங்கினா நல்லாயிருக்கும். இந்த இதோட நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, பிடிச்சிட போது. வெறும் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே 1 ஸ்பூன் போட்டுட்டேன், இப்போ 1 ஸ்பூன் போடுறேன். அதை நான் வீடியோவில் காமிக்க முடியல. தனியாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சால்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போயிட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சோம் இல்லைங்க, அந்த விழுது வேர்க்கடலை, சீரகம், சோம்பு, சின்ன வெங்காயம் அதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி இதில் நம்ம கொட்டிடுவோம். இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறத நம்ம ஒரு 1/2 டம்ளர் ஊற்றி நல்லா கழுவி இப்போ இதில் நம்ம ஊற்ற போகிறோம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கறியை நல்லா அந்த தண்ணியெலாம் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க கட் பண்ணி. இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம கிரேவி செய்ய போகிறதால இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கோங்க. இப்போ குக்கரை போட்டு நல்லா மூடிடுங்க.
மூடிட்டு நல்லா ஒரு 6 சவுண்டு விடுற வரைக்கும் விட்டுட்டு குக்கரை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா சவுண்டு வந்தது. இப்போ நம்ம திறந்து பார்க்குறோம். எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக அவ்வளோ நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மட்டன் கிரேவி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே நல்லாயிருக்கு, ஸ்மெல்லும் நல்லா வருது. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா சப்பாத்தி, தோசை சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரைட் ரைஸு, வெறும் ரைஸ் கூட எல்லாத்துக்கும் நல்லா சூட்டபுளாகும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்.